பாருங்க, இந்த கென் ரோபோ குடும்பத்துல எப்படி அலட்டல் பண்ணுதுன்னு தெரிய போகுது. கதை ஆரம்பிக்குது. ஒரு ஆளு கார் ஆக்சிடென்ட்ல வருவான். ஒரு பொம்பளை குழந்தையை அணைச்சிக்கிட்டு நிக்கிறா. எல்லாரும் சாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரோபோவை காமிக்கிறா. அப்புறம் அவங்க புது வீட்டுக்கு போறாங்க. பழைய சிதிலமடைஞ்ச துர்நாற்றம் வீசுற வீடு. ஆனா சாம் அவங்க கணவன் டேவிட் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க ஃபின் ஜூனோ வீட்டை சுத்தி பார்க்கறாங்க. எல்லா ரூம்லயும் டிவி ஸ்கிரீன். சாம் பெருமையா சொல்றா, 50 வருஷம் பழசான வீடுன்னு. ஆனா அது முதல் ஸ்மார்ட் ஹோம். டேய், சோம்பேறிகளுக்கு வேலை செய்ய உதவி பண்ணுச்சு. ஃபின் பேஸ்மெண்ட்ல சர்வர் கண்டுபிடிச்சு டிவி சரியா வர வைக்க முயற்சி பண்றான். சரியில்லைன்னு நினைச்சு சோர்ந்து போறான். அவன் போன பிறகு மெஷின் ஆன் ஆகுது. அவன் ஒரு பழைய ரோபோவையும் சரி பண்ண முயற்சி பண்றான். ஆனா ஆன் பண்ண முடியல. புது இடத்துக்கு போறது சாம்டியா. ஃபின் புரிஞ்சுக்கணும்னு அவ எதிர்பார்க்கிறா. ஃபின் புது ஸ்கூல்ல வெள்ளைக்காரங்க மட்டும் இருப்பாங்கன்னு பயப்படறான். அவங்க கிராமத்துல இருக்காங்க. டேவிட் சாம் சொல்றத சப்போர்ட் பண்றான். ஆனா அவன் பாப்பாக்களை அதிகமா பாசமா பார்த்துக்காதேன்னு சொல்றான். சாம் ஒருத்தர கவலையா இருக்கா. ஜூனோக்கு கொடிய கனவுகள் வந்துகிட்டு இருக்கு. அவள் அத்தை கேத்தி இறந்துட்டா. அப்புறம் ஃபின் அவன் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்றான். சாம் அவள் அக்காவையும் மிஸ் பண்றா. இங்க சந்தோஷமா இருக்க முடியுமான்னு சந்தேகம் வந்துடுச்சு. ஆனா டேவிட் சொல்றான், கொஞ்ச நேரம் கொடு பாருன்னு. அடுத்த நாள் ரோபோட் ஆன் ஆகுது. ஃபினை பீட்டர்னு சொல்றது. சாம் வீட்ல சுத்தி வருகும் போது ஃபின் உறங்குறத பார்க்குது. டிவி ஸ்கிரீன்லாம் உயிர் பெறுது. அப்புறம் ஒரு எலி ஓடுறத பார்த்து அதை அழுத்தி கொள்ளுது. சடாரென்று சாம் டேவிட் ஜூனோ கத்துற சத்தம் கேக்குது. ரோபோட் அவங்க பொண்ணை பயமுறுத்திட்டு நிக்குது. கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஆனா ரோபோட் சொல்றது பயமுறுத்த எண்ணம் இல்லன்னு. அப்புறம் அது தன்ன பெயர் கசாண்ட்ரான்னு சொல்றது. சாம் அதை ஆஃப் பண்ண சொல்றா. ஆனா கசாண்ட்ரா வீட்டு வேலை பண்றேன்னு சொல்லி சம்மதிக்க வைக்குது. டேவிட் ஃபின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லா வேலையும் பண்றவங்க கிடைச்சாச்சுன்னு. சோ ஆஃப் பண்ணல. அடுத்த நாள் காலையில சாம் எழும்போது கசாண்ட்ரா பாட்டு பாடி வரவேட்டுது. ஜூனோ சாகடிச்ச எளிய மண்ணுல புதைக்கவும் உதவி பண்றா. எப்படி சாகுதுன்னு ஜூனோ கேக்குது. காசாண்ட்ரா பொய் சொல்றா, பழசா இறந்து போச்சுன்னு. ஜூனோ அவங்க அத்தை கேதியை நினைச்சு ரொம்ப வருத்தப்படறா. ஆனா காசாண்ட்ரா அத்தை ரொம்ப வீக்ஷா, சரியில்லைன்னு சொல்றா. அந்த ரோபோவும் ஜூனோ பக்கம்தான் இருக்கு. அந்த பையனும் ரோபோட்ட ரொம்ப காதல் பட்டுருச்சு. ஆனா காசாண்ட்ரா அந்த வெள்ளை அம்மாவை பொறாமையா பாக்குறா. சாம் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் விட்டுட்டு போறப்போ காசாண்ட்ரா பயமுறுத்தரா. சாம் தலையால பிள்ளைங்களை பார்க்க முடியலன்னு காசாண்ட்ரா சொல்றா. புது பள்ளிக்கூடத்துல ஃபின்னு ஒரு நல்ல மாணவன் இருக்கான். ஸ்டீவ் அவன்கிட்ட நண்பராவனும் படிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா ஃபின் சரியில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். பள்ளி முடிஞ்சதும் ஸ்டீவ் ஃபினை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றான். இனம் கடந்த காதல்னு தெரியுது. காசாண்ட்ரா அவங்க கத்திய போட்டு புல்வெளிய வெட்ட ஆரம்பிக்கிறா. கல்லுல கத்தி தட்டு சாமின் பின்னாடி அடிபடுச்சு. ஆம்புலன்ஸ் கூப்பிடணும்னு சொல்ல சாம் தடுக்கிறான். பிறகு டேவிட் சொல்றான், அவன் ரோபோட்டை தான் புல்வெளிய வெட்ட சொன்னேன்னு. சாம்க்கு ரொம்ப பயமா இருக்கு. அவள் குடும்பம் காசாண்டிராவை அதிகமா நம்ப ஆரம்பிச்சிடுச்சு. ஜூனோவோட புது டீச்சர் கூட சந்திப்பு. டீச்சர் சொல்றாங்க, இசைக்குழுவில் சேர்ந்து பாலே பண்ணினா ஜூனோக்கு நல்லா இருக்கும்னு. டேவிட் ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த ஆளு ஜூனோவை தடிமனான பாலே நடனக்காரின்னு சொன்னாரு. சாம் அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. ஜூனோ கூட்டம் முன்னாடி நடனம் ஆடுறதுக்கு ரெடியா இருக்காள்னு அவளுக்கு பயம். காசாண்டிரா இதை கேட்டுடுச்சு. உடனே ஜூனோவை பாட்டு பாடிக்க சொல்றா. அவளை பாராட்டி இசைக்குழுவில் சேர சொல்றா. அவள் அம்மா அவளோட பாட்டு கொடுமைன்னு நினைக்கிறதால சேர விட மாட்டேன்னு சொல்றா. இந்த ரோபோ ரொம்ப சேட்டைக்காரி. ஸ்டீவ் காசாண்டிராவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவள் வீட்டு வாசல்ல அடிச்சு பாருங்க. காசாண்டிரா கடுமையான பார்வையை விடுறா. மறைஞ்சிருந்த ஒரு கதவை திறந்து பாட்டி ரூம் காட்டுறா. வீட்டோட மத்த பகுதிகளை போலில்லாம அந்த ரூம் சுத்தமா இருக்கு. ஸ்டீவ் நண்பர்களா இருக்கணும்னு சொல்றான். ஃபின் ஸ்டீவை சாப்பிட ஆசைப்பட்ட மாதிரி பார்க்கிறான். அப்புறம் ஃபுட்பால் ஆடுறாங்க. ஆனா ஃபின் ஸ்டீவோட மத்த பொருட்களோட ஆட ஆசைப்படுறது நமக்கு தெரியும். ஃபின் ஒருத்தரை கண்டுபிடிச்சதுக்கு சாம் சந்தோஷமா இருக்கா. நண்பி. ஆனா அவள் சொல்றா, ஸ்டீவ் அவள் மகன் ஃபின்னை விட அழகா இருக்கான்னு. ஃபின் உடனே, சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்கு. கசாண்ட்ரா சமைச்சதுனால கத்திட்டான். இந்த குடும்பம்ல யாரையும் விட மாட்டாங்க. டேவிட் சொல்றான், கசாண்ட்ரா கையில இருக்கிற பொருட்களை சமையலுக்குன்னு மாத்திக்க முடியும்னு. அப்புறம் ஜூனோ சொல்றா, அவ இசை சங்கத்துல சேரணும்னு. சாம் சந்தேகப்பட்டா. அவள் கோபத்தோட போயிட்டா. சாம் சொல்றா, என்ன ஆனாலும் அவளை சப்போர்ட் பண்ணுவேன்னு. அப்புறம் சாம் டேவிட் கிட்ட போய் ஜூனோவை இசை சங்கத்துல சேர சொன்னது நீதான்னு நினைக்கிறேன்னு சொல்றா. சாம் டேவிட்டை சற்று மெதுவாகவும் குறும்புடன் சலனப்படுத்த முயற்சி பண்றா. ஆனா டேவிட் போயிடுறான். சாம் சில படங்களை பார்க்கிறா. வைன் குடிச்சுக்கிட்டே புகைப்படங்களை பாக்குறா. அப்ப ஒரு பொண்ணு கசாண்ட்ராவை போல இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டா. அவளிட்ட கேக்குறா, அந்த பாத்திரம் உன்னைய வைச்சு உருவாக்கப்பட்டதுன்னு. கசாண்ட்ரா ஸ்கிரீன்ல கவனமா இருக்கா. அவள் கணவனும் மகனுமா இருந்த காலத்தை நினைச்சு பாக்குறா. சாம் படுக்க போனதும் கசாண்ட்ரா மறுபடியும் ப்ரொஜெக்டரை ஓட வைக்கிறா. ஆனால் வேறொரு ஜோடியோட சாப்பிடுற படம் கிடைக்கிறத. அவ கோபத்தோட ப்ரொஜெக்டரை நொறுக்கிடுறா.
சட்டென்று ஹால்ல தீப்பிடிச்சிடுச்சு. அவள் உடனே எல்லாரையும் எச்சரிச்சா. அப்புறம் வீட்டு முழிச்சு சிஸ்டத்தோட கனெக்ட் ஆயிருந்தா 4 நிமிஷத்துல தீய அடக்கிடுச்சு. அடுத்த நாள் காலையில டேவிட் சாம் குடிச்சு மறந்துடுவாள்னு சொன்னான். சாம் கடுப்பாயிட்டா. ஆனா அவ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் படுக்க போனேன்னு சொன்னா. அப்புறம் தெரிய வந்த சத்தியம். காசாண்ட்ரா பொய் சொல்லியிருந்தா. அவங்க ரெக்கார்ட்ல பார்த்தா ப்ரோஜெக்டர்ல ஒருத்தர் ஒயின் கவிச்சதால ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருச்சுன்னு கிடைச்சது. சாக்லேட் வேணும்னு அவ ரோபோவுக்கு கட்டளையிட்டா. 1971ல காசாண்ட்ரா அஷ்மித் அவங்க கணவன் ஹார்ஸ் மகன் பீட்டர்னு 3 பேரு கூட சந்தோஷமா இருந்தா. அவ ஒரு வீட்டு பொண்ணு. சின்ன பிரச்சனைன்னா அவங்க கணவன் அவங்க மகன் கூட சரியா நேரம் செலவழிக்க மாட்டேங்கிறது. ஹார்ஸ் ஒரு சயின்டிஸ்ட், டெக் கம்பெனி ஓனர்னு எப்பவும் பிஸியா இருப்பாரு. பீட்டர் ஃபுட்பால் ஆடுறத பாருன்னு காசாண்ட்ரா கேட்டா. ஹார்ஸ் வரல. பீட்டர் ஒரு லூசர், பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கிறவன்னு சொன்னாரு. பீட்டர் அம்மா கிட்ட சொன்னான். அவன் டீம்ல இருக்கிறதுக்கு ஒரே காரணம். அதுக்கு காரணம் குதிரைதான் அந்த அணியோட வெளிநாட்டு பயணச் செலவுகளை எல்லாம் கட்டிச் செலுத்தியது. அவனுக்கு ஆட்டம் பிடிக்கலன்னு அவன் சொன்னான். கசாண்ட்ரா இப்பவே போய் அந்த குதிரையோட பேசுறேன்னு வாக்கு கொடுத்தா. ஃபின் ஸ்டீவை பார்க்க ரொம்ப ஆசையா இருந்தான். ஆனா ஹோம்வொர்க் கொடுத்ததுக்கு பிறகு ஸ்டீவ் அவனை புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டான். பின்னால எலும்பு மிச்சம் மாதிரி. அவன் நண்பர்களே ஏன் புது பையனோட பேசுறேன்னு கேட்டாங்க. பிரேக்ல சாம் அவள் ஃப்ரெண்ட் மீனாவுக்கு கால் பண்ணி அவள் சகோதரியை இன்னும் மிஸ் பண்றேன்னு சொன்னா. கேத்தியோட எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னும் ஒரு தடவை கேத்தி அவளை அலமாரியில மூடி போட்டான்னும் சொன்னா. சாம் பயந்துடுவாங்கன்னு தெரிஞ்சு கூட கொஞ்ச நேரத்துல கசாண்ட்ரா சமையலறையில உதவி பண்ண சொன்னா. உருளைக்கிழங்க எடுக்க முடியலன்னு சொல்லி சாம் பாத்ரூமுக்குள்ள போனா. அப்படியே கசாண்ட்ரா கதவை பூட்டி போட்டுட்டா. ரோபோ சத்தமா இசையை போட்டு ரொட்டி நறுக்குறதையும் தொடர்ந்துச்சு. சாம் பயந்துட்டு அலறி அழுது கதவை தட்டி தட்டி பார்த்தா. யாரும் சத்தம் கேட்கல. 1971ல கணவன் சட்டையில லிப்ஸ்டிக் கண்டுபிடிச்சதும் அவன் புது செக்ரட்டரியான ஹெல்காவோட கள்ள தொடர்பு வச்சிருக்கானான்னு கசாண்ட்ரா சந்தேகப்பட்டா. பீட்டர் வீட்டுக்கு போனா அம்மா அவர்கள் பேசியதை மறந்துட்டாங்க. சீர ஆரம்பிச்சாங்க. சோம்பேறித்தனம் வேண்டாம், அப்பாவை சந்தோஷப்படுத்த பாருன்னு கொந்தளிச்சாங்க. உணவு பொட்டலம் கட்டிட்டு இரவு நேரத்துல அலுவலகம் வரைக்கும் கார்ல புறப்பட்டு போயிட்டாங்க. அங்கே 2 பேர் உடல் ரசாயனங்களை பரிமாறிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. ஆனா அது அவங்க கணவர் இல்ல. அவங்க கணவர் லேப்ல சாவையும் நோய்களையும் வென்றுடுவேன் உளறிக் கொண்டிருந்தார். கசாண்ட்ரா புது செக்ரட்டரி ஹெல்காவை பார்த்ததும் சந்தேகம் தொலைஞ்சு போச்சு. ஹெல்காவுடைய பின்புற அழகை பார்த்ததும் ஸ்டீவ் ஸ்கூல் வேலைக்காக மட்டும்தான் ஃபின்னை உபயோகப்படுத்துறான்னு நம்பினா. ஃபின் ஸ்டீவை தவிர்க்க ஆரம்பிச்சான். ஆனா ஸ்டீவ் எல்லாத்தையும் விளக்கினான். ஃபினை பத்தி எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொன்னான். பின்னாலிருந்து கூட. அதே நேரம் வீட்ல கதவு திறந்தது. டேவிட் சாமை ஆறுதல் சொன்னான். பைத்தியக்காரி வெள்ளைக்காரி சிரிச்சுக்கிட்டு நின்னுருக்கிறத பார்த்து சாம பயந்து போயிட்டா. கசாண்ட்ரா தான் உதவி கேட்டாங்கன்னும் ஆம்புலன்ஸ் கூட அழைச்சாங்கன்னும் டேவிட் சொன்னான். ஆனா கசாண்ட்ரா அப்படி செஞ்சது உள்நோக்கம் கொண்டதுன்னு சாம் நம்பினா. கசாண்ட்ரா சாமோட ஃப்ரெண்ட் கூட பேசியத பின்னாடி கேட்டதும் சாம் சமாளிக்கிற மாதிரி ஒரு பொய் சொன்னா. அவள் வேலைக்கு சில பொருட்கள் வாங்குவாள். ஆனா சந்தேகம் அவளை பொசுக்குது பாருங்க. அதான் வீடு விற்றவனை அழைச்சு முந்தைய உரிமையாளர் பத்தி கேக்குறா. அந்த ஆளு சொல்றாரு வீட்டை கட்டியதும் ஹார்ஸ் அஷ்மித்தான். மேலும் தகவலுக்கு நகர ஆவண காப்பகத்தை சொல்லி அனுப்புறாரு. இருந்தாலும் ஃபின் சொல்லுறான் டாம் ஹாலண்ட் பின்னால பத்தி பாட்டு பாடுறான். ஸ்டீவ் கேனு மறைக்கிறது கஷ்டமா இருக்கும்னு ஃபின் நினைச்சான். ஸ்டீவ் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி ஜூனோ வாசல் திறந்து பாட்டு பாடுறத கேளுன்னு சொல்றா. ஃபின் சீறினான். போன்னு கோவமா சொல்லிட்டான். அந்த பெண் அப்பா கிட்ட போனா டேவிட் அவரு புத்தகத்துல கவனமா இருக்காரு. பிரபல லேகர்னு நினைச்சு பாருங்க. சாம் வெளியில இருக்கான். சோ கசாண்ட்ரா மட்டும்தான் இருக்கா. ரோபோ சந்தோஷமா அவள் பாட்ட கேக்குது. சாம் ஃபைல்ஸ் பார்த்து கண்டுபிடிச்சான் ஹார்ஸ் மனைவி கசாண்ட்ரா 1972ல நோய் காரணமா இறந்துட்டாங்க. அதுக்கு 2 மாசத்துல அவங்க மகன் பீட்டரும் கணவரும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு சொல்ல தூரத்துல இல்ல. கசாண்ட்ரா ஜூனோவை குளிக்க போன்னு சொல்றா. குளிக்க கூடாதுன்னு தெரிஞ்சும் அவள் போய் குளிச்சா. தண்ணியில யாரும் இல்லாம கொஞ்சி ஆட்டம் போட்டாச்சு. அப்புறம் காசாண்ட்ரா தன் கைங்கரியம் காட்ட ஆரம்பிச்சா. ஒரே கணத்துல ஒளி எல்லாம் போச்சு. அப்புறம் தண்ணி குளத்துல ஒளி எல்லாம் ஒரே ஒளிர்வு. ஜூனோ சந்தோஷத்தால பறந்து போறா. இந்த நேரத்துல ஸ்டீவ் ஃபின் 2 பேரும் சண்டை போட போறாங்க. ஆனா காசாண்ட்ரா அவங்களை அங்கேயே நிறுத்தி ஃபின்னை அம்மாவுக்கு கடை சாமான எடுக்க அனுப்பிச்சாச்சு. சாப்பாட்டு நேரத்துல சாம் ஜூனோ கிட்ட நல்லா பேசினாங்க. ஆனா ஜூனோ யாருமே என்னோட நேரம் போக விடல்னு கஷ்டப்பட்டா. காசாண்ட்ரா மட்டும் என்னோட நேரம் போட்டாங்கன்னு சொன்னா. அதனால சாம் சாரி சொல்ல ஃபேமிலி கேம் ஆடலாம்னு சொன்னாங்க. அது ஃபேமிலி கேம் ஆனா காசாண்ட்ரா வேணாம்னு சாம் சொன்னாங்க. ஆனா ஜூனோ காசாண்ட்ராவுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லி அவளை சேர்த்துக்கணும்னு கெஞ்சினா. காசாண்ட்ரா அந்த வார்த்தை அம்மான்னு தெரிஞ்சு சாம்க்கு கேவலமா பேச ஆரம்பிச்சா. சாம் பண்ற வேலை இல்ல ஒரு ஹாபி தான்னு சொல்லி அவங்க மனசு நோக வைச்சா. சாம் நேத்து பேணி கட்டா காணதையும் சொல்லி அவங்களை குத்திக்கிட்டா.
சாம் ரொம்ப கடுப்பா போய் டிவிய மறைச்சிட்டாங்க. டேவிட் கிட்ட காசாண்ட்ரா என்னைய பைத்தியக்காரி மாத்தி எல்லாரையும் என் மேல திருப்பி விடுறாங்கன்னு கத்தினாங்க. சாம் கண்டுபிடிச்ச அதிர்ச்சி தகவல். காசாண்ட்ரா பத்தி எல்லாம் சொல்லிட்டு டேவிட் கூட அந்த விபத்து நடந்த இடத்துக்கு போய் HSTயும் பீட்டரும் இறந்த கார் விபத்து புகைப்படத்தை காட்டறா. படத்துல காசாண்ட்ரா அந்த நொறுங்கிய காரோட நின்னுக்கிட்டு இருக்கா பாருங்க. டேவிட் சாந்தப்படுத்த முயற்சி பண்றாரு, ஆனா அவருக்கு எதுவும் உண்மையா நம்ப முடியல. டாக்டர் கிட்ட காண்பிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த கதைகள்ல எப்பவும் ஒரு மூடத்தனமான அப்பா இருக்கணும்னு டேவிட் நினைச்சுக்கிட்டே இருக்காரு. சாம் புது வாழ்க்கை ஆரம்பிக்க முயற்சி பண்ணலன்னு சொல்றாரு. ஆனா சாம் கேத்தி அங்க வந்தப்போ அவரு அறைக்குள்ள பூட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டாருன்னு ஞாபகப்படுத்துறா. அவரு வேலையில சுறுசுறுப்பா இருந்தப்போ சாம் அவரு நோய்வாய்ப்பட்ட அக்காவை பராமரிக்க ஒருத்தியா இருந்தா. பல வருஷம் முன்னாடி சாம்க்கு தேவைப்படும்போது அவளை விட்டுட்டு போயிட்டேன்னு டேவிட் சாரி கேக்குறாரு. காசாண்ட்ரா, ஹார்ஸ் அவங்க பழைய நண்பர்கள் ஜர்கன், பெர்ஜெட் கூட டின்னர் போயிருந்தாங்க. பெர்ஜெட் வேலை செய்ய ஆசைப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஹார்ஸ் அதுக்கு ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. காசாண்ட்ரா அழுதுட்டு போயிடுறாங்க. பெர்ஜெட் பின்னால போய் சாரி கேக்குறாங்க. கசந்திராவோட கடைசி கற்பத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த குதிரை தாமதமா வீட்டுக்கு வந்துச்சாம். என்ன பண்றதுன்னே தெரியலன்னு கசந்திரா சொன்னா. பெர்ஜெட் அமைதியா இருக்க சொல்லி வேலைக்கு போகலாம்னு சொன்னா. ஆனா குடும்பத்தை பாத்துக்கணும்னு சொல்லி வீட்டிலேயே இருக்கணும்னு கசந்திரா ஆசைப்பட்டா. சரின்னு பெர்ஜெட் விட்டுட்டா. அப்புறம் கசந்திராவுக்கு மேக்கப் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லி கசந்திரா அதிர்ச்சியா போயிட்டா. பெர்ஜெட் போட்ட லிப்ஸ்டிக் அந்த குதிரையோட சட்டையில இருந்த நிறம் சரியா இருந்துச்சு. அந்த குட்டி சண்டைதான் இத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்களுக்கு காரணம். இப்போ சாம் அமைதியா குளிச்சுக்கிட்டு இருக்கா. கசந்திரா சாம பாக்குறத பார்த்துட்டா. முன்னாடி குடும்பம் இருந்துச்சுன்னும் அது போயிடுச்சுன்னு சொல்லி இனிமே அப்படி ஆகக்கூடாதுன்னு கசந்திரா சொல்றா. சாம போட சொல்லி ஜூனோ, ஃபின், டேவிட் எல்லாரையும் அவளுக்கு கிடைக்கணும்னு கசந்திரா கட்டளையிடுறா. சாம பயந்து போய் உதவிக்காக கத்த ஆரம்பிச்சிடுறா. குளிச்சு முடிச்சு எழுந்து அந்த ரோபோட்டையும் திருப்பி போடு கசந்திரா கத்தரா. இது முதல் 2 எபிசோட் மட்டும்தான். அப்புறம் என்னென்ன நடக்குதோன்னா அதிரடி.